விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மதுரை பொய்கைக்காரப்பட்டியில் இன்று ஆய்வு நடத்திய குடிநீர் வழங்கல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நிலத்தடி நீரில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதை உறுதி செய்தனர். பொட்டாசியம் அதிகமாக கலக்க அங்குள்ள தனியார் தொழிற்சாலையே காரணம் என்று கூறிய மக்கள் நாளை முதல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதனிடையே தங்கள் நிறுவனம் மீதான புகாரை தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மறுத்துள்ளனர். பகல் நேரத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்க கோரி கோவையில் மோட்டார் மற்றும் பம்ப்செட் உற்பத்தியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த ஒரு வாரமாக பகல் நேரத்தில் மின்வெட்டு நடைமுறையில் உள்ளதால் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பகல் நேரத்தில் 8 மணி நேரம் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் வலியுறுத்தினர். சிறையில் செல்போன் வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நளினி தாக்கல் செய்த மனு மீது வரும் 5ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நளினியின் கோரிக்கை குறித்து பதிலளிக்க அரசு மற்றும் சிறைத்துறை சார்பில் இன்று அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் வரும் 5ஆம் தேதி வரையில் அவகாசம் வழங்கியது. பதவி வரும் நேரங்களில் ஒட்டிக்கொண்டும் பதவியில் இல்லாத நேரங்களில் விலகி செல்வதும் நமது கட்சியில் உள்ள சிலரது வாடிக்கை என திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலர் மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். மதுரையில் திமுக நிர்வாகி ஒருவரது இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது மு.க. அழகிரி இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை சிறையில் உள்ள சக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று 6வது நாளாக பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம், வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் ஆகியோரை சந்திக்க மீனவர் சங்க பிரதிநிதிகள் முடிவு செய்தனர். நெல்லையில் சட்டக்கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிமுனையில் உள்ள குரலகத்திலிருந்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் நோக்கத்துடன் மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் தடுத்ததால் மாணவர்கள் உயர்நீதிமன்றம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சிறப்பு காவல் இளைஞர் படையில் சேர்வதற்கான விண்ணப்ப விற்பனை இன்று தொடங்கியது. ஈரோட்டில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பொன்னி விற்பனையை தொடங்கி வைத்தார். இம்மாதம் 30ஆம் தேதி வரையில் விண்ணப்ப விற்பனை நடைபெறும் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அக்டோபர் 1ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கொழிஞ்சிப்பட்டி கிராமத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வந்த மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த அழுத்தம், சிறுநீர் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றுள்ளனர். ஆனால் இதுவரை பரிசோதனை முடிவுகளை தெரிவிக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளும் அன்றே வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர் சங்கத்தின் பல்வேறு பதவிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 73 பேர் போட்டியிடுகிறார்கள். ஆசிரியர் தகுதி தேர்வு விடைகளுக்கு நேரிலும் தபால் மூலமாகவும் சுமார் 2000 பேர் தங்களது ஆட்சேபனைகளை தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் வல்லுநர் குழு மூலம் ஆய்வு செய்து மாற்றம் இருந்தால் புதிய விடைகள் 10 நாட்களில் வெளியிடப்படும் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கூறியுள்ளது. இதுவரையில் தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்ப்போம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் வலியுறுத்தின. கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமானது என்று கனிமொழி ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் பிரமாண பத்திரம் தவறு என்று வெங்கையா நாயுடு, காங்கிரஸ் கட்சி ஜமீன்தார் மனப்பான்மையுடன் செயல்படுவதாக அதிமுக உறுப்பினர் மைத்ரேயனும் குற்றம் சாட்டினர். தெலுங்கானா பிரச்சனையால் மக்களவையில் இன்று அலுவல்கள் ஏதும் நடைபெறவில்லை. அவையை நடத்த விடாமல் கூச்சலிட்ட ஆந்திராவை சேர்ந்த 9 எம்பிக்கள் 5 நாட்களுக்கு தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டனர். இதனிடையே தெலுங்கானா மாநிலம் அமைப்பதற்கான தீர்மானம் 20 நாட்களுக்குள் கொண்டுவரப்பட்டு அமைச்சரவை ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் என உள்துறை அமைச்சர் ஷிண்டே தெரிவித்தார். பெட்ரோல் பங்குகளை இரவில் மூட வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கவில்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். கருத்து கேட்பு கூட்டங்களில் பங்கேற்ற பொதுமக்கள் இவ்வாறு யோசனை தெரிவித்ததாக கூறிய மொய்லி இந்த விவகாரத்தில் மத்திய அரசு எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட சாமியார் ஆசாராம் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக ஒருநாள் போலீஸ் காவலில் இருந்த ஆசாராமிடம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் சாமியார் மீதான புகாரில் முக்கிய ஆதாரங்கள் இருப்பதால் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதாக தெரிவித்தனர். சாமியார் ஆசாராமை விடுதலை செய்ய கோரி ஜோத்பூர் சிறை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஆதரவாளர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டினர். இதேபோல ஜம்மு காஷ்மீர், டெல்லி, ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளிலும் சாமியாரின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் சாமியார் ஆசாராமிற்கு கடும் தண்டனை வழங்க கோரி ஹைதராபாத் உள்ளிட்ட சில இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன.
இந்திய விமானப்படையில் C-17 குளோப்மாஸ்டர் என்ற மிகப்பெரிய விமானம் சேர்க்கப்பட்டுள்ளது. விமானம் பெரியதாக இருந்தாலும் மிகச்சிறிய விமான நிலையங்களிலும் இதனை தரையிறக்க முடியும். அவசர காலங்களில் மிக விரைவாக வீரர்களை அழைத்து செல்லவும் 75 டன் அளவுள்ள சரக்குகளை கையாளவும் இந்த விமானம் உதவும் என விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றுள்ளார். அவரோடு மகள் பிரியங்காவும் சென்றுள்ளார். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றிருந்த சோனியா காந்திக்கு கடந்த வாரம் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் சத்தார்பூரில் சாலை விபத்தில் குழந்தை உயிரிழந்ததால் அந்த பகுதி மக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். விபத்திற்கு காரணமான பேருந்து மீது கல் வீசி தாக்கிய அவர்கள் பின்னர் பேருந்தை தீ வைத்து கொளுத்தினர். இதையடுத்து அங்கிருந்த பெட்ரோல் பங்கை ஒன்றையும் அவர்கள் அடித்து நொறுக்கினர். ஹரியானா மாநிலம் யமுனாநகர் நகராட்சிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் அடிதடியில் ஈடுபட்டனர். இதில் ஒருவரை ஒருவர் கைகளால் அடித்துக் கொண்டும் சட்டையை பிடித்து இழுத்து மோதிக்கொண்டனர். இதில் பெண் ஒருவரும் கடுமையாக தாக்கப்பட்டார். பெங்களூரில் நட்சத்திர விடுதி ஒன்றில் நடைபெற்ற நகை கண்காட்சியில் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க வளையல்கள் திருடு போயுள்ளன. கண்காட்சியை பார்க்க வந்த பெண் ஒருவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளதால் CCTV கேமரா பதிவை அடிப்படையாக கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.